Hey, hi, welcome back to Valley TN channel. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர் ஷீட் கரெக்ஷன் வந்து எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ தான் இதில் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இதுதான் டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆரோட பிரிண்டர் மிஷின். ஒரு நிமிஷத்துக்கு இது 100லேருந்து 200 காப்பீஸ் வந்து வெளியில் எடுக்கும். இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர், நம்ம கேண்டிடேட்டோட ஃபோட்டோ அண்ட் ரெஜிஸ்டர்டு பார்கோடு வரும். அதில் கேண்டிடேட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அதிலே இருந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தான் அது. உங்களுக்கு ஓஎம்ஆர் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குது பாருங்கள் வேகமாக. ஒரு நிமிஷத்துக்கு 100லேருந்து 200 இது வந்து காப்பீஸ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து பார்கோடு மூலமாக தான், வெறும் பார்கோடு மூலமாகவே இந்த இதுவை வந்து ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்ஷன் மிஷின். ஓஎம்ஆர் ஷீட்டோட கரெக்ஷன் மிஷின் இது தான். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 100லேருந்து 200 ஓஎம்ஆர் ஷீட்டை இது வேலிட் பண்ணும். இது எப்படி வேலிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிண்டர் மிஷினில் பிரிண்ட் ஆகியிருக்க அந்த பார்கோடை வச்சு தான் இதுவாகும். இப்போ வந்து இந்த வீடியோவில் பாருங்கள், இதில் வந்து டபுள் ஷேட் பண்ணியிருக்காங்க, இன்ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து எப்படி வேலிட் பண்ணணும், இங்கே பாருங்கள் ஷேட் பண்ணியிருக்கிறதுனால எப்படி வேலிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து பார்கோடை ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக -2 மார்க்குன்ட்டு இதுவாகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்சர் ஷீட்ஸை வெளில தள்ளிடும். இதை வந்து டிஎன்பிஎஸ்சி மெம்பர்ஸ் வந்து மேனுவலாக தான் வேலிட் பண்ணுவாங்க. இது வந்து மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணாது, ஏன்னா டபுள் ஷேட் ஆகிருக்கு, ஃபுல்லாக இன்ஷேட் ஆகிருக்கு. அதனால் இது வந்து இன்வேலிடுன்னு வந்துடும். மேனுவல் ஒர்க் தான் பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம கரெக்ஷன் வந்து கரெக்டாக இன்ஷேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஓஎம்ஆர் கரெக்ஷன் மிஷின் வந்து வேலிட் பண்ணிக்கும். ஒரு நிமிஷத்துக்கு வந்து 100லேருந்து 200 ஆன்சர் ஷீட் வந்து வேலிட் பண்ணது பாருங்கள். இது முழுக்க இந்த பார்கோடால் தான். இந்த பக்கம் ரெஜிஸ்டர் பார்கோட் நம்மளுது வந்து பிரிண்ட் ஆகிருக்குங்களே, அதை வந்து ஸ்கேன் பண்ணி கேண்டிடேட்டோட நேமு அண்ட் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணியிருக்க ஆன்சர்ஸை வந்து இந்த சென்சார் மூலமாக இந்த பிளாக் ஷேடை வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கு மார்க்கையும் ஒரு செகண்ட்லேயே நமக்கு கொடுத்துது. இப்போ பாருங்கள், இதில் வச்ச உடனே ஒவ்வொன்றும் போயிட்டே இருக்குது. இதில் எப்படின்னா, நம்ம ரெஜிஸ்டர்டு பார்கோட் இருக்குங்களா, அதுவும் இதில் சென்சாரில் கொடுத்துருக்க ஆன்சரையும் லிங்க் பண்ணி நமக்கு ஒரே நிமிஷத்தில் 100லேருந்து 200 காப்பீஸு வேலிட் பண்ணி அனுப்புது. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி அவங்க சிஸ்டமில் மேனுவலாக ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்கேன் ஆக ஒவ்வொரு ரெஜிஸ்டர் நம்பர், என்ன மார்க்கு, யார் அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 100லேருந்து 200 காப்பீஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சென்டர்ஸ் தான் இந்த கரெக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர் கரெக்ஷன் வந்து 3 இடத்துல நடந்துகிட்ருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டை வைக்கிறாங்க. ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்போ ஸ்கேன் பண்ணுது. ஃப்ரண்ட் பேஜில் நம்ம என்ன கொடுப்போம், ரெஜிஸ்டர்ட் நம்பர், கொஸ்டின் பேப்பர் நம்பர் தான் கொடுப்போம். அதில் இப்போ பார்கோடில் நம்மளோட கேண்டிடேட் டீட்டெயில் இருக்கும். பார்கோடை ஸ்கேன் பண்ணோம். அடுத்த சென்சார் மூலம் நம்ம பிளாக் ஷேடை ஸ்கேன் பண்ணி யார் இந்த கேண்டிடேட், எந்த கொஸ்டின் பேப்பர், எந்த ரெஜிஸ்டர் நம்பர், அவங்களோட மார்க் எவ்வளோன்றதை கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகிட்டே வருது பாருங்கள். ஓகேங்களா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 சென்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு சென்டர்ஸ்லையும் ஒரு நிமிஷத்துக்கு 100லேருந்து 200ன்ட்டு வேலிட் பண்ணி உங்களுக்கு இங்கேயே அப்லோட் ஆகிட்டே வரும் பாருங்கள். பேப்பர் கோட், ரோல் நம்பர் அண்ட் மார்க்ஸ். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர் கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு.